Hi viewers, welcome to Nitra YouTube channel. நம்ம TNPSC தகவல்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் பல தகவல்களை நம்ம TNPSC பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திறனாய்வு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த திறனாய்வு பகுதி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆல் எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கணித பகுதியில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எண்ணியல், அதாவது நம்பர் சிஸ்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன்னு சொல்லலாம். மீசிமா மற்றும் மீப்போவா, அதை நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சராசரி ஆவரேஜ்னு சொல்லுவோம். சதவீதம் பர்சன்டேஜ். அண்ட் தனி வட்டின்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. கூட்டு வட்டி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். லாப நஷ்ட கணக்கு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நேரமும் வேலையும் அப்படின்னா டைம் அண்டு ஒர்க்னு சொல்லலாம். ஆட்களும் வேலையும்னா மென் அண்டு ஒர்க்கு. குழாயும் தண்ணீர் தொட்டியும்னா பைப்ஸ் அண்டு சிஸ்டம்ஸ்னு சொல்லலாம். வயது கணக்குகள் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல தலைப்புகளில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம், திறனாய்வு பகுதி அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு அதில் ஃபார்முலா வந்து மஸ்ட்டு. அதில் ஃபார்முலா தெரியாமல் நம்ம எந்த ஒரு ஆப்டிடியூட் கேள்விகளுக்குமே நம்மளால் விடையளிக்க முடியாது. ஸோ நம்ம அதில் அந்த லைனில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எண்ணியல், அதாவது நம்பர் சிஸ்டம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் இயல் எண்களின் கூடுதல், அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா n × n+1/2. இதே நெக்ஸ்ட் ஒன் கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு அப்படின்னா Tn = a + n - 1 × d. நெக்ஸ்ட் ஒன் பெருக்குத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு அப்படின்னா Tn = ar⁻n - 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எண்களின் வகுத்தல் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் 2ஆல் வகுப்படும் எண்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2ஆல் வகுப்படும் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த எண் வந்து 2ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக பார்க்கலாம். இப்போது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் கடைசி இலக்கம் பார்த்திங்கன்னா 0, 2, 4, 6 அல்லது 8 ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்? 20, 42, 54, 76, 88. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 3ஆல் வகுப்படும் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் வகுப்படும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 1638ன்னு சொல்லலாம். அதாவது 1 + 6 + 3 + 8 = 18. 18ஆனது 3ஆல் வகுப்படும். ஏன்னா அதனால் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா 1638 வந்து 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 4ஆல் வகுப்படும் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் கடைசி இரு இலக்கங்கள் வந்து 0வாவோ அல்லது 4ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்னவா இருக்குன்னா 600, 5864. இது ரெண்டுமே வந்து இதுக்கான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 600 கடைசி இரு இலக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும், அதாவது 0வாக இருக்குது. ஸோ இது வந்து 4ஆல் வகுப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 5864 கடைசி இரு இலக்கங்கள் பார்த்திங்கன்னா 64 இருக்குது. ஸோ இது வந்து 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம 5864 வந்து 4ஆல் வகுப்படும்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்ணினுடைய கடைசி இலக்கம் வந்து 0வாகவோ அல்லது 5ஆகவோ இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா 3675. இன்னொன்று பார்த்திங்கன்னா 7940. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து 5ல் முடிஞ்சிருக்கு அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 0ல் முடிஞ்சிருக்கு. அதனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5ஆல் வகுப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். அப்போது கொடுக்கப்பட்டுள்ள எண் 2ஆலும் 3ஆலும் வகுப்படும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா 546 சொல்லலாங்க. ஏன்னா 546 பார்த்திங்கன்னா 2ஆலும் வகுப்படும் 3ஆலுமே வகுப்படும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம 546 சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆப்டிடியூட் பகுதியில் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நம்ம கொடுக்க முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.